என்னுடைய பிரசனத்தில் பிரைஸ் லார்ட் ஆண்டவர் 181 நாட்கள் ஆண்டவர் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரையும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை நடத்தினார். ஒரு பறந்து காக்கும் பட்சியை போல சுமந்தார். தகப்பனை போல தோளிலே கர்த்தர் நம்மை அரவணைத்து கொண்டார். ஒரு தாயை போல கர்த்தர் நம்மை தேற்றினார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரனை போல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தைரியப்படுத்தினார். கர்த்தர் நமக்கு வைத்தியராக இருந்தார். கர்த்தர் நமக்கு மருத்துவராக இருந்தார். கர்த்தர் நமக்கு பிரைஸ் லார்ட் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் இல்லைன்னா நாம் இன்னைக்கு இந்த காலை வேளையில் இப்படி வந்து உட்கார்ந்து கர்த்தரை நம்ம துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்க முடியாது. அதனால நம்ம மத்தியில் வந்திருக்கிற தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுக்கு நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துமா நல்ல உற்சாகமாய் கர்த்தருக்கு நாம் பிரைஸ் லார்ட் மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு இது விரிவாக்கத்தின் ஆண்டு என்று கர்த்தர் நமக்கு ஆண்டவர் ஒரு தலைப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏசாயா 54:2 கர்த்தர் நமக்கு ஒரு விரிவாக்கத்தை. ஸோ ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்மை ஒரு விரிவாக்கத்துக்குள்ள ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளே ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். அதில் போன மாதத்தில் நம்ம ஜூன் மாதத்தில் நம்ம ஞானத்தை குறித்து தியானித்தோம். தேவனால் நமக்கு வருகிறதான அந்த ஞானம் எவ்வளவு அவசியம் என்று நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில் நம்ம தியானித்தோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார், நம்ம எந்த ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர் நடத்த போகிறார் என்பதை தியானிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி என்ன என்று சொன்னால் பிரசங்கி 4ஆம் அதிகாரம். நீங்கள் பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, இந்த பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தினுடைய பேக்ரவுண்டு நீங்கள் இதை வாசிக்கும் போது இதில் உள்ள இருக்கிற வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, இந்த பிரசங்கி சொல்கிறார் சூரியனுக்கு கீழே அவர் செய்யப்படுகிற 3 கொடுமைகளை குறித்து அவர் பேசுகிறார். 3 விதமான கொடுமைகள், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதான கொடுமைகளை குறித்து அவர் பேசுகிறார். அதில் முதலாவதாக அவர் சொல்கிற விஷயம் என்னென்று சொன்னால் அப்ரெஷன் ஆஃப் மேன், அதாவது ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறதை அவர் பார்க்கிறார். த ட்ராஜடி ஆஃப் அப்ரெஷன், மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு சரியான நீதி கிடைக்கல, சரியான நியாயம் கிடைக்கல, அப்யூஸ் ஆஃப் பவர், அதிகார துஷ்பிரயோகம். இதனால ஜனங்க என்ன பண்றாங்க, ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள். இன்ஜஸ்டிஸ், மக்களுடைய மனசுல, மக்களுடைய கண்கள்ல, மக்களுடைய வாழ்க்கையில கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. அவர்களை தேற்ற யாரும் இல்லை. இதை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப சோர்ந்து போனேன் அப்படின்றார். ஓகே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் ஏழை மக்களினுடைய கண்ணீர்கள், உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமல் உபத்திரவத்துக்குள்ளே போகிறதான ஜனங்கள், ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை நாம் பார்க்கிறோம். அவர்களை தேற்றுவார் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்த உடனே அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அவர் ஒரு சினிக்கல் ஒரு தாட்ஸ்குள்ளே போயிடார். அதாவது அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கையற்ற சில வார்த்தைகளை அவர் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உயிரோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களே பாக்கியவான்கள். காலம் மிகவும் பொல்லாததை கண்டு நீதியும் நியாயமும் எங்குமே இல்லை என்பதை உணர்ந்து இந்த பிரசங்கி என்ன சொல்கிறார்னா, இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறவங்களை விட உயிர் ஏற்கனவே மரித்து போனவங்களே பாக்கியவான்களை போல இருக்குது இந்த உலகம் அப்படின்ற மாதிரி இருக்கிறார். இதில் இன்னும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு படி அவர் மேலே போய் அவர் சொல்கிறாரு, அதாவது இந்த உலகத்தில் உயிரோடு கூட இருக்கிறவனுடைய நிலைமையை பார்க்கும்போது பிறவாதவனாக இருக்கிறவனுடைய நிலைமையை வாசி, இன்னும் இந்த உலகத்தில் பிறக்காதவங்களாக இருக்கிறாங்களே, அதுவே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இதை கர்த்தர் சொல்லலை, இதை யார் சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தின் நிலைமையை பார்த்து ஒரு ஞானி என்ன பண்ணுறாரு, இப்படி பேசிக்கிறார். ஓகே, இதை என்ன சொல்லலை, கர்த்தர் சொல்லலை, நம்பிக்கையற்றதான சில வார்த்தைகளை அவர் சொல்கிறார். இந்த சூரியனுக்கு கீழே காணப்படுகிற அப்போது இந்த உலகத்தில் மனிதனுடைய பிரயாசங்களில்
3 விதமான மக்கள், அதாவது ஒன்று ஒடுக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, மேலே வர முடியல. அதை அவர் பார்க்கும்போது இது சூரியனுக்கு கீழே நடக்கிறதான ஒரு கொடுமையாய் பார்க்கிறார். ஓகே, ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சூரியனுக்கு கீழே நடக்கிறதான ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம 4வது வசனத்திலிருந்து நீங்கள் 6ஆம் வசனம் வசிக்கம் வாசித்தீங்கன்னா இந்த இடத்துல 2 விதமான கூட்டத்தை சொல்லுகிறார். ஓகே, யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் இப்போ ரெண்டாவதும் மனுஷன் படுகிறான் பிரயாசை, மனுஷன் எஃபர்ட் போடுறான், முன்னேறணும்னு நினைக்கிறான், முயற்சி செய்கிறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, வெற்றியோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சந்தோஷமாக நம்ம வாழணும்னு நினைக்கிறாங்க, இப்படி முயற்சி செய்கிறாங்க. யார் அப்படி முயற்சி செய்கிறதுன்னா 2 விதத்தில் இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, இவர்களுடைய முயற்சிக்கு பேஸ் என்னன்னா, காரணம் என்னன்னா, மற்றவனை விட நம்ம நல்லா இருக்கணும். அது அவனுடைய என்னவா இருக்குது, எண்ணமாக இருக்குது. நான் அதிகமாக முயற்சி செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் மற்றவனை விட நல்லா இருக்கணும். ஒரு போட்டி, ஒரு போட்டி. இன்னைக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது பாருங்களேன். நம்ம நல்லா இருக்கணும்னா, ஏன் நல்லா இருக்கணும்னா, அவன் நல்லா இருக்கிறான், அவனை விட நான் நல்லா இருக்கணும் என்பதை போல மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று அவர் சொல்றார் என்னன்னா, ஒருவன் பிரயாசப்பட்டு மேலே வரும்போது அவன் எதை சேர்த்து கொள்கிறான்னா பகைமை. ஏன்னு சொல்ல, நம்ம முன்னேறதை பார்த்து சில பேருக்கு என்ன பண்ணலை, பிடிக்கல, பொறாமை. எஸ், பொறாமப்படுகிறாங்க. அப்போ இதையும் பார்க்கும்போது இதுவும் அவருக்கு எப்படி இருக்குன்னா, சூரியனுக்கு கீழே நடக்கப்படுகிறதான இது ஒரு கொடுமையா இருக்கு, இது ஒரு மாயையா இருக்கு, இது ஒரு ஈவலா இருக்கு, இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்குது. மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும், அவன் பயன்படும் எல்லா கிரியைகளும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்கிறதை காண்கிறேன். என்னை பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கு, உனக்கு வந்த வாழ்க்கையை பாரு, அவங்களாம் பாரு, எப்பவுமே கம்பேர் பண்ணியே. இதனால என்ன பண்ணுறது இல்லைன்னா, அவர்கள் நம்மோடு கூட சரியாக பேசுறதில்ல, சரியாக பழகிறதில்ல. அவருடைய பழக்கத்திலையும் சிரிப்பிலும் சரி, அவர்களோடு கூட நம்ம பழகும்போது சில நேரங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மோடு பழகுறாங்க, ஆனால் நம்ம நல்லா இருக்கிறத அவங்க விரும்பலை. இதை பார்க்கும்போது அப்போ எதுக்குடா நம்ம பிரயாசப்படணும், பகைமையை சேர்த்து வச்சுக்கிறோமோ. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லுகிறாரு, வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை பார்க்கலும் 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கியார் சொல்றாரு. இந்த பிரசங்கி அதை சொல்கிறதை பார்க்கிறோம். இது வாசிக்கின்ற போது எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வருது. நீங்கள் அதிகாலையில் நேரப்பட எழுந்து வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. ரைட்? சங்கீதம் 127:3 அப்படி வருது. அதிகாலையில் ஏந்து உழைத்து நீ எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம், திருப்தியாக நல்ல எது கிடைக்குதோ சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் நிம்மதி என்ன இருக்க மாட்டேங்குது. அப்போ இதை பார்க்கும்போது இது பூமிக்கு கீழே அது ஒரு சஞ்சலம், மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் இன்னொருத்தங்களையும் குறித்து பைபிள் சொல்லு, தன் கைகளை கட்டி கொண்டு தன் சதையை ஒருவன் தின்கிறான். ஓகே, இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். மூடன் என்ன பண்ணுறான், தன் கைகளை கட்டி கொண்டு தன் சதையே தின்னுகிறான். அப்படின்னா தங்களை தாங்களே அழிச்சிக்கிறவங்க. இவனை வேற யாரும் அழிக்க வேண்டாம், அவர்களே தங்களை என்ன பண்ணிக்குவாங்க, அழிச்சுக்குவாங்க. அவர்களுக்குள்ளே இருக்கிற குடி, அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த களியாட்டு, அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அடிமைதனம், அவர்களுக்குள்ளே இருக்கிறதான பாவக்காரங்கள், அவர்களுக்குள்ளே இருக்கிறதான ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை முறை, இதெல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்பா இவனுக்கு இன்னும் இப்படி ஒவ்வொரு மக்களையும் பார்க்கும்போது இதெல்லாம் மாயையாக இருக்கிற மனுஷன் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறார். இது 2 கேட்டகரி முடிஞ்சிருச்சா. இப்போ 3வது வராரு. 3வது வரும்போது அவர் 7ஆம் 8ஆம் வசனத்தில் அவர் வாசிக்கிறார். என்ன சொல்கிறார்னா, ஒருவன் ஒண்டியாக இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவில்லை. இங்க 3வது ஒருத்தன் முயற்சி செய்கிறான், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறான், ஜெயத்தை காணணும்னு நினைக்கிறான்.
சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறான். ஓகே, பிரயாசப்படுறாருங்க, நிறைய எஃபர்ட் போடுறாங்க, உழைக்கிறான். ஆனால் அவனுக்கு திருப்தியும் இல்லை, அவனுக்கு நன்மையும் இல்லை. இதையும் மாயும் சஞ்சலமாக இருக்குது. இவன் யார் அப்படின்னு சொன்னால் ஒண்டியாக இருக்கிறவன், தனிமையாக இருக்கிறவன், தனித்து இருக்கிறவன், ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறவன். பிரியமானவர்களே, இப்போ இந்த மூன்றையும் அவர் சொல்றார். இந்த மூன்று விதமான காரியம் இட்ஸ் யூஸ்லெஸ், இட்ஸ் வெயின். இதனால எந்த பயனும் இல்லை, அவர்கள் முயற்சிக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. இதெல்லாம் மாயை, அவன் படுகிற பிரயாசை மாயை அப்படின்னு சொல்லி இந்த 3 கேட்டகரி சொல்றார். இதை சொல்லிட்டு அவர் இப்போ இந்த வசனத்தில் சொல்கிறார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தை வாசிக்கின்ற போது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னன்னா, அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான பாடமும், நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, கண்டிஷனோடு கூட சொல்லுகிறதான வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்களும் நானும் இந்த மாதத்துல நம்ம ஒண்டியா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இருவரா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, இது ஆண்டவர் நமக்குள்ளே ஐக்கியத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஃபெலோஷிப் மூலமாய், த பவர் ஆஃப் சினர்ஜி, கூட்டு வலிமை, கூட்டு முயற்சி. இந்த மாதத்துல நீங்க ஜெயம் எடுக்கிறது எங்க தெரியுமா இருக்கு? நான் சொல்றதை நல்லா கேட்டுங்க. இந்த மாதம் நீங்க ஜெயம் எடுக்கணும்னா முதல் விஷயம், நீங்க குடும்பத்துல எப்படியா இருக்கணும்? ஒற்றுமையா, ஒரு மனமா இருக்கணும். இதுவரையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அடிமைத்தனத்துக்குள்ள உட்படுத்தின காரியங்களும், சிறுமைப்படுத்தப்பட்ட விஷயங்களிலையும் தடையா இருந்ததான கட்டுகள், பிரச்சனைகள், பயங்கரமான தீராத போராட்டம், வியாதி, சாபம், எதுவா இருந்தாலும் சரி, இது எல்லாம் உங்களை விட்டு எப்போ நீங்க தெரியுமா? உங்க இவ்வளோ நாட்களுடைய பிரயாசங்களுக்கு பலன் இல்லை. ஆனா எப்போ பலன் வரும்னா, நீங்க முதல்ல குடும்பத்துல எல்லாரும் கைகோர்த்து ஒற்றுமையா, ஒரு மனமா, ஏக சிந்தையா ஒரே காரியத்துக்காக நீங்கள் ஒன்றுபடும் போது, பிரயாசப்படும் போது அது வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இதுவரையும் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் முழுவதும் நம்ம எதுல நம்ம எக்ஸ்பேன்ஷன்னா, எக்ஸ்பேன்ஷன் இன் அவர் ஃபெலோஷிப். அல்லேலூயா. எக்ஸ்பேன்ஷன் இன் சினர்ஜி. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் இதன் மூலமாக நடக்கிறதான காரியங்கள். சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நம்ம தொடர்ந்து இதை தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:20 அவர் என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பங்களில் நாம் இருக்க வேண்டியதான அந்த ஒற்றுமை. ஆமென். இங்க பாருங்க, ஒருவன் தனியா இருக்கிறான், தன் சதையே தின்னுகிறான் அப்படின்ட்டு போட்டிருக்குல்ல. அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறவனா இருக்கிறான். அப்படியே இந்த ஒண்டியா இருக்கிறவனுடைய நிலைமையை காட்டுது. சில நேரங்களில் நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம், நம்மை நாமே என்ன பண்ணுகிறோம்? நஷ்டப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு வீட்டில் 4 பேர், ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 5 பேரோ 6 பேரோ 4 பேரோ 2 பேரோ 3 பேரோ, இவர்கள் எல்லாரும் அந்த 2 பேருடைய வலிமை என்ன? ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேர். 2 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்க? 10000 பேர் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ ஆண்டவர் அங்கேயே எழுதி வச்சிட்டார். ஆண்டவர் அங்கேயே பைபிள்ல எழுதி வச்சிட்டார். அப்போ நம்ம குடும்பமா சேர்ந்து கட்டப்பட்டு இணைக்கப்பட்டு இசைவாக நம்ம பயணிக்கும் போது அதில் தான் ஒரு பெரிய வெற்றி இருக்கு, அதில் தான் ஒரு ஜெயம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய 430 வருடத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள வெளிக்கொண்டு வந்தார்ல ஆண்டவர். எப்படி வெளியே கொண்டு வந்தார்? 10 வாதைகள். அதில் குறிப்பாக கடைசி வாதை, கரெக்ட்? ஸோ யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம்
அந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா குறித்த நாளிலே 10ஆம் தேதியிலேன்னு வரும். அது என்ன குறித்த நாளிலே 10ஆம் தேதியிலேனா, அது நிசாம் என்கிற மாதம், ஒரு மாதம். அந்த மாதத்தில் அதுக்கு பழைய ஏற்பாட்டில் முன்பதாக அபீப் என்கிறதான மாதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நிசான் மாதம் என்று மாறிடுச்சு. அந்த மாதத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கூர்ந்து கவனித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வீட்டிலேயும் அவர்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் அப்பத்தை, புளிப்பில்லா அப்பத்தை புசித்து, அதை பிட்டு புசித்து அந்த இறைச்சியை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். அந்த இறைச்சியை எப்படி சமைக்கணும், அதோடு என்ன சேர்த்து கொள்ளணும், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இது எங்க நடக்கும், வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. ஒரு வீடு என்று சொன்னால் குடும்பம். அப்போ நம்மளுடைய குடும்பம் என்பது ரொம்ப முக்கியம். ஃபெலோஷிப் என்பது, குடும்பம் என்பது ரொம்ப முக்கியம். இது மாத்திரமல்ல, இதில் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவர் சொல்வார், அந்த இறைச்சி ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கீங்க, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சி அந்த 2 பேருக்கு மோர் தென் இனஃப். அதாவது அது என்ன ஆகுது, எக்ஸ்ட்ராவாக இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னொரு குடும்பத்தை சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்றார். அந்த இன்னொரு குடும்பம் யார் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கவனித்து பார்த்தா அந்த இறைச்சியை நீங்கள் யாரோடு பகிர்ந்து கொள்ளணும்னா, ஒரு யூதனோடு தான், ஒரு எபிரேனோடு தான், ஒரு இஸ்ரவேலனோடு தான், ஒரு உடன்படிக்கையின் பிள்ளையோடு தான். அந்த இறைச்சியை நீ யாருக்கு கொடுக்கக்கூடாது, அந்நியனுக்கு கொடுக்கக்கூடாது, உடன்படிக்கைக்கு வராதவங்களை கொடுக்கக்கூடாது. பாருங்க, இவர்கள் புறப்பட்டு போகும்போது 10 வாதம் முடிச்சு பார்வோன் நீங்க புறப்பட்டு போய் உங்க தேவனை ஆராதிங்க, நீங்க போங்கன்னு அனுப்பி விட்டான் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, யாரெல்லாம் வராங்களோ சேர்த்துக்கொண்டாரு. அதுல எகிப்தியர்களும் வந்தாங்க. ஆண்டவருடைய வல்லமையை கண்டு இவர்தான் உண்மையுள்ள தெய்வம். அடிமைகள் வந்தார்கள். மற்ற ஊர்ல இருந்து அடிமையா இருந்தவெல்லாம் அங்க பார்த்துட்டு, இந்த அற்புதத்தை பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்தாங்க. ஆனா பஸ்காவை அனுசரிக்கும் போது அவர் என்ன பண்ணல, விருத்த சேதனம் செய்யாதவர்கள் அந்த பஸ்காவை என்ன பண்ணக்கூடாது, அந்த இறைச்சியை நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்ட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நிலைக்கால்களில் ரத்தம் அந்த பூசப்பட்டது, அது அந்நியர்களுக்கு பூசப்படலை, அது வெறும் யாருக்கு தான் பூசப்பட்டது. அப்போ இதில் 2 விதமான விஷயங்கள் உண்டு. ஒன்று நம்முடைய சொந்த குடும்பம், அந்த குடும்பத்தோடு கூட இருக்கிறதான அந்த ஒற்றுமை, அந்த கூட்டு வலிமை, அதன் மூலமா ஒரு ஜெயம் இந்த மாதத்தில். நீங்க நிறைய வேலையில இங்க இருக்கிற நிறைய பேர், நீங்க பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், அந்த ஊழியர்கிட்ட ஜெபம் பண்ணலாம், இந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், இப்படிலாம் எல்லாருக்கிட்டையும் போறீங்களே, ஃபோன் பண்ணி சொல்றீங்களே, ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே, நீங்க உட்கார்ந்து ஒரு உபவாசம் போட்டு கையை பிடிச்சி என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஜெபம் பயங்கர வல்லமை உடையது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும்போது, ஒன்று நம்முடைய குடும்பம், நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்த குடும்பம். 2 இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு சபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் சொன்னார், நீ சாப்பிடும்போது அந்த இறைச்சியை நீ பகிர்ந்து கொள்ளணும்னா நீ அந்நியனுக்கு பகிர்ந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு நிறைய பேருக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு ரட்சிக்கப்படாத நண்பர்களும் குடும்பங்களும் நிறைய பேர் நமக்கு தொடர்பு இருக்குது, நிறைய பேர். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு வல்லமை, ஒரு ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு தேவனால் வழிநடத்தப்படுகிறவனோடு கூட நீங்க சேரும்போது வருகிறதான ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு சபை உணர்ந்து கொள்ளல, அதை சபை உணரப்போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு 2 விதமான கூட்டமாக இங்கே இருக்கிறோம். ஒன்று, நம்ம ஃபேமிலியில் நல்லா இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்து நமக்கு தந்ததான அந்த சரீரத்தில் அங்கமாக இருப்பதில் நம்ம என்ன இல்லை, ஆவலாக இல்லை, தனித்து செயல்படுகிறோம். ஆனால் எதற்காக கர்த்தர் நம்மை குடும்பமாக இணைத்திருக்கிறார்? சில தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வல்லமைகளும் வரங்களும் கிருபைகளும் நமக்கு எப்போ வெளிப்படும்னா, தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறதான இந்த பறந்து விரிந்து இருக்கிறதான இந்த ஒரு குடும்பத்தின் மூலமாய் தான் நமக்கு சில நன்மை.
ஒரு ஆவிக்குரிய சகோதரன் இன்னொரு ஆவிக்குரிய சகோதரனோடு கூட ஐக்கியப்படும் போது, ஒரு ஆவிக்குரிய சகோதரி இன்னொரு ஆவிக்குரிய சகோதரியோடு கூட குடும்பத்தோடு ஐக்கியப்படும் போது, சேர்ந்து பயணிக்கும் போது கிருபைகள் எப்படி வெளிப்பட போகிறதுன்றதை பார்க்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் நமக்கு பிரைஸ் லார்ட் ஐக்கியத்தின் மூலமாய். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. வருகிற நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். இப்படி அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும்னா அது என்ன பலன், யாருடைய பிரயாசம், அதை நம்ம பார்க்கணும். இவ்வளவு நாள் ஒண்டியாய் பிரயாசப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இனி நீ ஒண்டியா பிரயாசப்பட வேண்டாம், சேர்ந்து பிரயாசப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நன்மையும் பாக்கியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. இதற்காக தான், இந்த ஒரு ஐக்கியத்திற்காக தான் இயேசு பிரயாசப்பட்டு தன்னையே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்த நம்ம பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய மாமிசம் நமக்காய் பிற்கப்பட்ட போது, அந்த மாமிசம் இந்த தேவனுடைய இந்த திருவிருந்து நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்கிறது. கிறிஸ்துவனுடைய அந்த மாமிசம் எப்படி அன்றைக்கி ஆட்டுக்குட்டி உனக்கு ஒருவேளை அதிகமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களை சேர்த்துக்கொள்ளுன்னா உடன்படிக்கைக்கு உட்பட்டு வருகிறவர்கள். இன்னைக்கு அப்படி தான் இங்கே எல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாம் ஒரே குடும்பம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரே குடும்பம். நமக்கெல்லாம் ஒரே அப்பா தான். நிறைய பேருக்கு உங்கள் குடும்பத்தின் மேலே ஆசை இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட இன்னொரு சகோதரன், ரட்சிக்கப்பட்ட இன்னொரு சகோதரியோடு கூட நமக்கு அதிகமாக ஐக்கியம் இல்லை. இந்த ஐக்கியம் இல்லாததுனால நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் குறுகி போயிருக்கோம், எங்கெங்கெல்லாம் ஜெயிக்க முடியல, எங்கெங்கெல்லாம் வல்லமையும் வரங்களும் கிரிய செய்ய முடியல, கிருபைகள் பேர்களை அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதே போல் குடும்பமாக இணைக்கப்படும் போது அல்லேலூயா அதில் வருகிறதான பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். இப்பொழுதும் இந்த திருவிருந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் ஒப்பு. ஆண்டவர் அந்நியனா இருந்துடாதீங்க பிரதர் சிஸ்டர். அந்நியனோடு கூட நீ இதை பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் நமக்கு பழைய ஏற்பாட்டிலே சொல்லுது. அவங்க வரலாம் போகலாம், உங்க கூட பிரயாணப்படலாம். ஆனால் இந்த திருவிருந்தின் ஐக்கியத்தில் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் மாத்திரம்தான். கவனன்டல் பீப்புள். கவனன்டல் பீப்புள் அப்படின்னா நான் அந்நியனை போல வாழ்ந்திருக்க கூடாது. கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. துணிந்து தவறு செய்யாதபடி கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பாராக. பிதாவே, இந்த வேளையில கூட இந்த திருவிருந்தை நீர் ஆசீர்வதியும். The name of the Father, Son and the Holy Spirit. எங்களை கர்த்தர் தூய்மையாக்கும், தகுதிப்படுத்தி கொடுக்கிறவர்களையும் வாங்குகிற எங்களையும் தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெப சிந்தையோடு இருப்போம். ஒரு பாடலை பாடும்போது பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் லார்ட்.
மாறாய் மாற ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்கிறோம் உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்கிறோம். Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார். பைபிள் சொல்லுகிறது, இயேசு எப்படியெல்லாம் பிற்கப்பட்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார், துக்கம் நிறைந்தவராக இருந்தார், பாடுகளை அனுபவிக்கிறவராக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொள்ளும் அளவுக்கு அவருடைய முகம் இருந்தது. அவரை எண்ணாமல் போனோம். அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தாழ்மையின் ரூபம் எடுத்து மனித சாயலாய் வந்தார். தேவ சாயல், தேவ சாயல்ல மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் விழுந்து போனவனே அவனுக்குன்னு ஒரு மனுஷ சாயல் வந்துச்சு. ஆனால் இயேசு அந்த தேவ சாயலை விட்டு மனிதனுக்காக இந்த உலகத்தில் இறங்கினார். இவையில் எல்லாரும் அவருடைய அன்பு மிகவும் பெரியது. நமக்காக இத்தனை பாடுகளையும் அனுபவித்திருக்கிறதான நம்முடைய தேவனுக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தி, நம்முடைய கரங்களில் இருக்கிறதான இந்த அப்பம் அன்றைக்கு அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறதுக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தபடியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, இது என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்கின போது அந்தி விசாரிப்புக்காரன் அதை சுவைத்து பார்த்து அவன் சொன்னான், எல்லாரும் முந்தி நல்ல ரசத்தை கொடுப்பார்கள், நீங்கள் பிந்தி நல்ல ரசத்தை கொடுக்கிறீர்களே, முந்தின ரசத்தை விட இந்த பிந்தின ரசம் அதிமதுரமாக இருக்கிறதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் முந்தி பந்தியில் இருந்தவர்களுக்கு சமம். அவர்கள் எல்லாம் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்ட காலத்தில் வாழ்ந்தார்கள், மனசாட்சியின் காலத்தில் வந்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் பிந்தி அந்த ரசத்தை ருசித்த அந்த பாக்கியமுள்ள கூட்டத்தை போல இயேசுவின் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாக, உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கிறோம். எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களிலே இருந்து என்னை விடுதலை ஆக்குகிறது என்று நாம் எல்லாரும் உணர்ந்து, கர்த்தர் இன்றைக்கு நம்மை நீதிமான ஆக்கியிருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய கிரியைகள் அல்ல,
என் கிரியைகள் எல்லாம் பைபிள் சொல்கிறது அழுக்கான கந்தைகளாம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேளை எல்லாரும் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த வேளையில நாம் அனைவருமாக ஏகோபித்து போஜன பானம் பண்ணுவோம். நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு இந்த 1ஆம் தேதி மாத துவக்க இந்த ஆராதனையில நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவர் சொன்னதான காரியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக எல்லாம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya. praise the Lord. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இதுவரையும் இந்த முன்பைய மாதங்களில் இருந்த பரிசுத்தத்தின் அளவை விட, ஜெபத்தின் அளவை விட, அபிஷேகத்தின் அளவை விட, அர்ப்பணிப்பின் அளவை விட, கீழ்ப்படிதலினுடைய ஹல்லேலூயா அளவை விட, பிரைஸ் லார்ட், நம்முடைய நீதியின் கிரியைகள் செய்கிற அளவை விட இந்த மாதத்துல இன்னும் அதிகமாக ஹல்லேலூயா பிரைஸ் லார்ட் கர்த்தரை நாம் நெருங்கி நாம் கிரியை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்றிலிருந்தே பிரைஸ் லார்ட் ஒரு பவர் ஆஃப் சினர்ஜி, நீங்களும் உங்கள் வீடும், ஹல்லேலூயா, நீங்களும் சபையும், நீங்களும் பரிசுத்தவான்களும், நீங்களும் ஐக்கியம், இதன் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய பிரைஸ் ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தும் பிரசன்னமும் பாதுகாவலும் கிறிஸ்து இயேசுவின் வருகை பரியந்தம் நாம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள்.